Hi all, welcome to Brain Accounting tutorial. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது how to prepare fluctuating capital account. ஆல்ரெடி நம்ம சேனல்ல Partners of Capital chapterல இருந்து என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம், which is fixed capital method and fluctuating capital method. நம்ம fixed capital methodல எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோல fluctuating capital method தான் பார்க்க போறோம். fluctuating capital accountனா என்ன, அதோட ஃபார்மேட் என்னன்ற வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்மேட் வேணும், ஃபார்மேட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க் செக் பண்ணி ஃபார்மேட் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே மூவ் பண்ணலாம். Okay, this is the problem. From the following information, prepare capital accounts of partners Mannan and Kannan when their capitals are fluctuating. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து எந்த மெத்தட் விச் இஸ் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. இன்கேஸ் இந்த கொஸ்டினில் ஃப்ளக்சுவேட்டிங் அண்ட் ஃபிக்ஸட்னு ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட்லேயும் போடுங்க, ஃப்ளக்சுவேட்டிங்லேயும் போடுங்க. அந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன வேர்டு இருக்குது, ஃப்ளக்சுவேட்டிங் இருந்தால் ஃப்ளக்சுவேட்டிங் அந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணி நீங்கள் போடணும். அதனால தான் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, with this information only we are going to prepare fluctuating capital account for the partners Mannan and Kannan. ஓகே, இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன், கேபிட்டல்ஸ் ஆன் 1st January 2018, கிரெடிட் பேலன்ஸ். இங்கே வந்து கிரெடிட் பேலன்ஸு நமக்கு வந்து ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து அதாவது கேபிட்டல் வந்து எப்போதுமே டெபிட் சைடில் தான் போடுவோம். இங்கே ஏன் நம்ம இங்கே கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஃபிக்ஸடில் நம்ம டெபிட்டில் தான் போடணும், இங்கே கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க, இதை கிரெடிட்டில் போடணுமா டெபிட்டில் போடணுமா நீங்கள் யோசிக்கலாம். அங்கே உங்களுக்கு கிரெடிட் ஃப்ளக்சுவேட்டிங்கில் நான் சொல்லிட்டுருக்கேன். ஃப்ளக்சுவேட்டிங்கில் கேபிட்டல் கிரெடிட்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தால் கிரெடிட் சைடில் தான் போடணும், டெபிட்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் டெபிட் சைடில் தான் போடணும். ஒய், ஏன் அப்படி? ஃபிக்ஸடில் டெபிட்டில் தானே போடுறோம். இதில் ஏன்னா இந்த நேம் itself we have to know that this account is a fluctuating capital account. Fluctuatingனா their capitals can fluctuate at any time, at any cost. டெபிட்லேயும் இருக்கலாம், கிரெடிட்லேயும் இருக்கலாம். That is the reason. Then drawings during 2018. When the partner withdraws some amount for their personal use, that is called drawing. Then interest on drawing. அவங்க அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க இல்லையா பர்சனல் யூஸ்க்காக, அதுக்காக இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018. அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கலாம், லாஸ் வந்திருக்கலாம். ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கிரெடிட் சைடு. இன்கேஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் கிவன்னா profit and loss appropriation debit side. Next, interest on capital. அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கேபிட்டலுக்கு they are recurring some interest. Then salary and commission. Okay, so far we have discussed how to prepare the question of this problem. Okay, இப்போ நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் எப்படி போடணும்னு பார்த்துடலாம். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்மேட் நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்துருந்தோம். அந்த வீடியோ வேணும்னா செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன், கேபிட்டல் ஆன் 1st January 2018 2 lakh and 1,75,000 credit balance. So under credit side, by balance brought down 2 lakh and 1,75,000. Next, drawings during 2018 40,000 35,000. ட்ராயிங்ஸ் தான். இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் 2 lakh 1,75,000 நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 lakhலேருந்து நான் 40,000 எடுக்கிறேன், 1,75,000லேருந்து 35,000 எடுக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து சம் அமௌண்ட் நம்ம எடுக்கும் போது டெபிட் ஆகும். 40,000 35,000 வந்து டெபிட் ஆகுது, இந்த அக்கௌண்ட்லேருந்து வெளியே போகுது. ஸோ அதை டெபிட் சைடில் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 1,500. ட்ராயிங்ஸ் நம்ம எங்கே போடுறோமோ அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ 1,500. நெக்ஸ்ட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 21,000 16,500. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னா கிரெடிட் சைடு, ஏன்னா ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு கிரெடிட் சைடில் தான் கிடைக்கும். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் 21,000 and 16,500.
Next, interest on capital 12,000, 10,500. Interest on capital. So capital எங்க போடுறீங்களோ அங்கதான் interest on capital நம்ம போட போறோம். 12,000 and 10,500. Capital means nothing but by balance brought down. Next is salary 18,000 for Mannan. For Kannan it is nil. So salary 18,000 and nil. Commission for Mannan nil, Kannan 2,500. Okay. Check whether we have completed all the information which is given. Yes, நம்ம இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த சைடு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் ஃபார் மன்னன் 2,51,000, ஃபார் கண்ணன் 2,04,000. பட் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா 41,000, 35,500. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? 2,51,000 minus 41,000 is 2,10,000 and 2,04,500 minus 35,500 is 1,69,000. பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரி டவுன் பண்ண அமௌண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேரி டவுன் அமௌண்ட் வந்து ப்ராட் டவுன் பண்ண போகிறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,10,000, 1,69,000. இது வந்து ஃபிக்ஸடை விட ரொம்ப ஈஸியானது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ஃப்ளக்சுவேட்டிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரொம்ப ஈஸி. இன்கேஸ் இஃப் எனி டவுட் அரைசஸ் ஃபார் யூ, let me know in the comment box. Okay, thank you for watching.